Hey guys, welcome to my channel Shine with Mini. This is me Padmini by Mahadeva Rao. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா how I gained weight இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே ஒரு வீடியோ இல்லை ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன். This how I was looking in the 2022 and this is how you can see me. This is how I look year in 2025 and இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். நான் இது என்னோட பர்சனல் ஜேர்னி. நான் எந்த நியூட்ரிஷனிஸ்ட்டோ இல்லை நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுற எந்த ஃபுட்டும் வந்து உங்களுக்கு அலர்ஜிக்காக இருந்தாலோ இல்லை உங்கள் பாடிக்கு அது வந்து செட் ஆகணும்னாலும் ப்ளீஸ் டு நாட் ஃபாலோ. எந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி எடிபிளாக எடுத்துப்பீங்களோ அதை வந்து நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் இது வந்து நியர்லி 2 to 2.5 years ஜேர்னி. பிகாஸ் நான் இதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு நான் என்ன கோ த்ரூ பண்ணேன்ற ஒரு வீடியோ தான். ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தட்ஸ் ஹவ் ஐ வாஸ் லுக்கிங் இன் 2022 அண்ட் இதுதான் நான் இப்போ எப்படி வந்து இருக்கேன் அப்படின்றது. ஸோ யூஸ்வலாக நான் என்ன பண்ணேன்னா ஐ வாஸ் வெயிங் அரவுண்ட் 37 or 38 kgs. இதுதான் என்னோட வெயிட்டாக இருந்துச்சு 2022. அண்ட் தென் ஐ தாட் ஐ எம் வெரி அண்டர் வெயிட். நான் இந்த பிரேசஸ் வேறு போட்டிருந்தேன். என்னோடய சீக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப சுருங்கு அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் பிகாஸ் ஐ எம் நாட் எ பர்சன் ரொம்ப லீனாக பை பர்த்லேருந்து அந்த மாதிரி இல்லை. ரீசெண்ட்லி ஐ லாஸ்ட் மை வெயிட் டியூரிங் மை காலேஜ் டேஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் சப்பியாக இருப்பேன். ஐ வில் அட்டாச் தட் 4 to 2 years. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், நடுவில் வெயிட் லாஸ் ஆகிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கேன். ஸோ இந்த 3 ஃபோட்டோஸையும் நான் அட்டாச் பண்ணுறேன். யூ கேன் ஜஸ்ட் see. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூஸ்வலாக எனக்கு என்ன தாட் வந்துச்சுன்னா, நம்ம ஃபுட்டோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணுறோம். இன்கேஸ் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணால் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் மோர் ஃபுட். பட் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒர்க் ஆகாது. பிகாஸ் ஜஸ்ட் திங்க், உங்களோட ஸ்டொமக் வந்து இந்த சைஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரே நாளில் வந்து கொஞ்சம் ஃபுட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கன்னா டக்குன்னு பல்ஜெல்லாம் ஆகாது. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஃபீட் பண்ண தான் அதோட சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ யூ கெனாட், நீங்கள் யூஸ்வலாக ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்ற ஒரு பர்சனாக இருந்தால் யூ கெனாட் டேக் 3 சப்பாத்தி ஆன் த நெக்ஸ்ட் டே. அண்ட் அது வந்து 2.5 2 quarter இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து அந்த குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணேன். பட் வி ஆல் ஹாவ் திஸ் ப்ராப்ளம். எப்போவெல்லாம் நம்ம வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னு யோசிப்போமோ அப்போ சடனாக வந்து ஏதோ ஒரு ஃபீவர் வந்துடும் நமக்கு. ஃபீவர் வந்து எகெயின் அந்த கெயின் பண்ண ஒரு 37லேருந்து 39 ஒரு 2 kgs வெயிட் கெயின் பண்ணியிருப்போம் ஒரு 3 or 4 months ஸ்பேனில். எகெயின் அந்த வெயிட் எல்லாமே லாஸ் ஆகி எகெயின் 37 சம்டைம்ஸ் 36 எகெயின் அந்த மாதிரி வந்து கம்மியாக போயிடும். அதுக்கப்புறம் ஓகே ஐ தாட் கொஞ்சம் யூடியூப்பில் வந்து ஜஸ்ட் ரேண்டமாக நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி தான் நானும் போய் சர்ச் பண்ணேன். வெயிட் கெயின் ஃபுட்டெல்லாம் என்ன, எப்படியெல்லாம் வந்து வெயிட் கெயின் ஆகுறது அப்படி இப்படின்ட்டு. ஐ டோன்ட் நோ. பட் இது வந்து நான் எங்கேயோ லிசன் பண்ணேன். கீ இருக்குல்ல, அதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் எழுந்த உடனே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து வெயிட் கெயின் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐ ரெட் சம்வேர். யூஸ்வலாக ஐம் நாட் எ பர்சன் ஹூ டேக்ஸ் கீ. எனக்கு அந்த ஸ்மெல் கூட பிடிக்காது. பட் ஐ ட்ரைடு ஹார்ட். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இட்ஸ் பீன் எ வீக். அதுக்கு மேலே என்னால் ஒரு லெவலுக்கு மேலே புஷ் பண்ண முடியல. அண்ட் ஐ ஸ்டாப்ட் இட். ஃபுட்டும் அவ்வளோதான். கொஞ்சம் சாப்பிடுவேன். எகெயின் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது எகெயின் ட்ராப் அவுட் ஆகிடும். அண்ட் இதே ப்ராசஸ் அப்படி இப்படின்னு பிடிச்சி கொஞ்சமாக ரீச் அரௌண்ட் 40 தாண்டறதுக்கே இட் டுக் மோர் தென் 1.5 year. பிகாஸ் நான் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் இல்லைனா வந்துட்டு டயட்டாக இதுதான் இன்றைக்கி வந்து இதெல்லாம் சாப்பிடணும், ஒரு 2 eggs சாப்பிடணும், இன்றைக்கி வந்து மீட் எடுத்துக்கணும், இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், இன்றைக்கி ஃபைபர் அந்த மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணல. டெய்லி என்ன ஃபுட் சாப்பிட்றோம் நான் அதுதான் குவான்டிட்டி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எவ்ரிடே. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் சம்வேர் ஐ ரீச் அரௌண்ட் 40. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்னு 40 வந்துட்டோம் அப்படின்ட்டு. அண்ட் லாஸ்ட் 2024 நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. டாக்டர் ஷர்மிளா வந்துட்டு அந்த நட்ஸ் ஜூஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஐ டுக் நிறைய பேர் வந்து அந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, வெயிட் கெயின்லாம் ஆயிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஐ தாட் ஓகே, யூஸ்வலாக நட்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நமக்கு வெயிட் வந்து கெயின் ஆகும் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் ட்ரை அப்படின்ற மாதிரி அந்த நட்ஸ் ஜூஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா ஐ வில் சோக் இட் ஃபார் த ஓவர் நைட். ஸோ 5 பாதாம், ஐ வில் கோ வித் 10 raisins. ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும், இல்லைனா ரொம்ப சப்புன்னு இருக்கும் அப்படின்ட்டு 10 raisins.
அண்ட் 5 பிஸ்தா அண்ட் ஒரு 5 வால்நட், 5 கேஷ்யூ நட், ஐ திங்க் இதுதான். அதுக்கப்புறம் அந்த ஃபிக் அத்திப்பழம் இருக்குல்ல, அது வந்து 1 மேக்ஸிமம் 1 தான் எடுத்துப்பேன். அண்ட் டேட்ஸ் மட்டும் வந்து 2 போடுவேன். எகெயின் இதோட ரீசன் வந்து அந்த சுகர் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் when I tried with only 5 raisins டேட்ஸ் அப்போ போடல. ரொம்ப சப்புன்னு ஒரு மாதிரி ஐ cannot explain. அது என்ன ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, இதுதான் நான் வந்து கொஞ்சம் அந்த டேட்ஸ்லாம் போட்ட உடனே கொஞ்சம் ஸ்வீட் வந்து ஆட் ஆச்சு. இது எல்லாமே நைட் வந்து ஊற வச்சுருவேன். அண்ட் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து லைக் நிறைய பேர் அந்த சோக் பண்ண வாட்டர்லேயே வந்து லைக் அது வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரியல, அந்த சோக் பண்ண வாட்டர் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிடுவேன். அதை கிரைண்ட் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். பட் தென் ஐ ஃபெல்ட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. யூஸ்வலாக லைக் மில்க் சாப்பிடும்போது வெயிட் கெயின் ஆகும். லெட் மீ ஆட் தட் மில்க் டூ அப்படின்ட்டு வாட்டருக்கு பதிலாக மில்க் யூஸ் பண்ண ரொம்ப லைட்டாக தான் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். இட் வாஸ் ஸோ எம்மி. இது என்னோட சஜஷன். நீங்கள் மில்க் சாப்பிட மாட்டேன்னா டோன்ட் யூஸ் இட். பட் மில்க் சாப்பிட்ற பர்சனாக இருந்தால் அது தண்ணி போட்டு நீங்கள் ஜூஸ் பண்ணுற பதில் நீங்கள் வந்துட்டு மில்க் போட்டு அது வந்து லைக் கிரைண்ட் பண்ணுங்கள். அதோட டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்கும். லைக் நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணாமல் அதை வந்து குடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அதோட டேஸ்ட் இருக்கும். அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் த திங்ஸ். அண்டு அந்த மாதிரி பண்ணும்போது லைக் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல அப்படியே கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் அந்த மாதிரி குடித்தோம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1லேருந்து 1.5 kgs வந்து தாராளமாக வந்துச்சு. ஸோ ஐ எம் அரௌண்ட் 42.5லேருந்து 43. இது வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எக் சாப்பிடுவேன். பிகாஸ் நான் டெய்லி சாப்பிட மாட்டேன். லைக் இந்த மண்டே, சாட்டர்டே இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுனால என்னால் டெய்லி வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியாது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜிஸ் எனக்கு லைக் எப்பப்போலாம் ஆப்ஷன்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டாக டெய்லி வந்து வெஜ் சாப்பிடுவேன். லைக் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துப்பேன். டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். எடுக்கலை நான். லெட் மீ பி ஆனஸ்ட். லைக் ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்தேன்னா ஆல்டர்னேட் டேவில் வேறு ஏதாவது இருந்தால் ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் இட். அண்ட் எகெயின் அந்த ஃபுட் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணேன். அண்ட் நவ் ஐ எம் அரௌண்ட் நான் சொன்ன மாதிரி 42.5லேருந்து 43. இது வந்து அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் டிபெண்டிங் அப்பான். பட் லைக் ஐ வாஸ் அரௌண்ட் 37. இப்போ நான் வந்து 43, அரௌண்ட் 6 kgs நான் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். யூ கேன் see in my face. இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணால் அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இது வந்து லைக் நான் ஒரு 1 year ஜெர்னி, 6 monthல யூ கேன் கெயின் வெயிட் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இட் டுக் மீ அரௌண்ட் 2லேருந்து ஒரு 2.5 years எடுத்துச்சு. த மெயின் ரீசன் இஸ் ஐ எம் நாட் கன்சிஸ்டன்ட். என்னால் ஒரு சில ஃபுட் வந்து எடுத்துக்க முடியாது. ஓகே, லைக் நீங்கள் வந்து லைக் சிக்கன் ஆர் மட்டன் இல்லைனா அந்த எக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து வெயிட் கெயின் ஆவீங்க. பட் நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்கிறதுனால என்னோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும். ஒரு சிலருக்கு வந்து வெயிட் கெயினே ஆகாது. என்ன சாப்பிட்டாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகாது. சில பேருக்கு அது வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம். சில பேருக்கு லைக் அவங்க பாடியிலே வெயிட் வந்து அவ்வளோதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சம்திங் ஒரு ஃபிக்சேஷன் இருக்கும் போல். அதனால அவங்க வந்து வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா ஐ எம் ஆல்ரெடி சப்பி பர்சன் ப்ரீவியஸாக. அதுக்கப்புறம் தான் வெயிட் லாஸ் ஆனேன். இப்போது ஐ வாஸ் லைக் ஓகே, ஐம் ஏபிள் டு கெயின் வெயிட் அப்படின்ற ஒரு தாட் வந்து தான் நான் கொஞ்சம் வெயிட் வந்து லைக் ஐ ஹேட் தட் ஹோப். அதனால தான் நான் வந்து எந்த நியூட்ரிஷனிஸ்ட்டும் பார்க்கல, எதுவுமே பண்ணல. இட்ஸ் கம்ப்ளீட்லி நான் வந்து ஃபாலோ பண்ணது. ஃபுட்டோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த நட்ஸ் ஜூஸ் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். மில்க் வந்து எனக்கு வேணான்றவங்க ட்ரை பண்ணாதீங்க. பட் மில்க் போட்டால் நிஜமாகவே எம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜஸ் வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மீட், எக் இதெல்லாமே வந்து லைக் ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட், கொஞ்சம் ஃபேட் இருக்கிற ஃபுட்டும் லைக் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஹேவ் ட்ரைட் ஒன் மோர் திங் லைக் க்ரீக் யோகர்ட் அப்படின்னு வந்து கடையில் விற்பாங்க. ஐ வாஸ் லைக் சீரியஸ்லி ஐ டோன்ட் ஹாவ் ஐடியா. லைக் யோகர்ட்னா கர்ட் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஐ வாஸ் ஹேவிங் எ தாட் ஓகே லெட் மீ டேஸ்ட் இஸ் அப்படின்ட்டு வாயில் வச்சா ஒரே புளிப்பு. அதுக்கப்புறம் சரி காசு கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஒரே ஒரு நாள் தான் சாப்பிட்டு முடித்தேன். எனக்கு அந்த பன்னீரெல்லாம் பிடிக்காது. இங்கேயும் வந்து பன்னீர், சோயா இதில் வந்துட்டு நிறைய லைக் ப்ரோட்டீன் இருக்குது. அது குட் ஃபார் ஹெல்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த பன்னீர் எல்லாம் பிடிக்காது. அதனால ஐ அவாய்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். பட் இருந்தாலுமே ஐ ட்ரை டு மேனேஜ் டு கெயின் வெயிட். இதுதான் என்னோட வெயிட் கெயின் ஜேர்னி. அண்ட் இதை நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. டு பி ஆனஸ்ட், அந்த நட்ஸ் ஜூஸ் பற்றி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் உங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுலனா இட் டுக் மீ 3.5 இயர்ஸ் டு கெயின் 6 கேஜி. ஸோ அதை நீங்கள் ஒரு ஹோப்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அண்ட் அதர் தென் தட் ஐ டோன்ட் திங்க் சம்திங் இஸ் யூஸ்ஃபுல். பட் இன்கேஸ் நீங்கள் பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தால் தாராளமாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வெயிட் கெயின் ஃபுட் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.